கதை 30. ராஜகனி. இந்திய நாட்டின் தென் பகுதியில் தேவேந்திரபுரி என்னும் நாடு அமைந்துள்ளது. இது செழிப்பான நாடாகும். இதை தானிய களஞ்சியம் என்றும் கூறுவார்கள். இங்கு பசி பஞ்சம் போன்றவை எட்டிக்கூட பார்க்காத ஒரு சொர்க்க பூமியாக விளங்கியது. இதை நாகேந்திர சோழன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தார். குடிமக்கள் மீதும் நாட்டின் மீதும் மிகுந்த அக்கறை கொண்டு ஆட்சி நடத்தினார். அதுபோலவே மக்களும் மன்னர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர். மன்னருக்கு ஒரு வினோதமான ஆசை மனதில் எழுந்தது. அது என்ன ஆசை? எப்படிப்பட்ட தன்மை கொண்டது? அது நிறைவேறக்கூடியதா? அரசருக்கு தான் நெடுங்காலம் இளமையுடனும் நோய் இல்லாமலும் மூப்படையாமலும் வாழ்ந்து நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று விரும்பினார். தனது ஆசையை அந்தரங்க ஆலோசனை குழுவினரிடம் கூறினார். அதற்கு அவர்கள், இது அரசரின் தனிப்பட்ட விவகாரம், எனவே தர்பார் மண்டபத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டாம், அரண்மனையில் வைத்தே இதை பற்றி விவாதிக்கலாம் என முடிவு செய்தனர். மன்னர் ஆரவாரமின்றி நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் செய்தியை அனுப்பினார். தங்கள் நாட்டிலும் அண்டைய நாடுகளிலும் உள்ள சான்றோர்கள், ஜோசியர்கள், வைத்தியர்கள் போன்ற எல்லோரையும் வரவழைத்து விவாதித்தார். எந்த விதமான பலனும் கிட்டவில்லை. இப்படியே காலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் அரண்மனையின் முன்பு அமைந்துள்ள பிரதான சாலையில் பகல் 12 மணி அளவில் 40 வயது மதிக்கத்தக்க ஒரு துறவி சென்று கொண்டிருந்தார். நல்ல உயரமும் சிவந்த மேனியும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பும் கொண்டிருந்தார். அவருடைய முகம் பிரகாசம் பொருந்தியதாக காணப்பட்டது. ஒரு காவலாளி அவரை நோக்கி, ஐயா, தாங்கள் வெளியூரா என்று கேட்டான். மேலும் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்றும் கேட்டான். அதற்கு அவர், நான் ஒரு துறவி. பக்கத்து நாட்டில் உள்ள மன்னர் எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அங்கு போய் நான் அங்கு உள்ள இளைஞர்களுக்கு கல்வி, தற்காப்பு கலைகள், போர் முறைகள் போன்றவற்றை பயிற்றுவிக்க வேண்டும். அடுத்து அமைந்துள்ள நாடான கோசல நாட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே காவலாளி, ஐயா, எங்கள் மன்னருக்கு ஒரு சந்தேகம் மனதில் எழுந்துள்ளது, அதை தாங்கள் நிறைவேற்ற முடியுமா? அதற்கான வழிகள் போன்றவற்றை தாங்கள் கூற முடியுமா என்றான். உடனே முனிவர், அதற்கென்ன, நான் என்னால் இயன்ற யோசனைகளை தர சித்தமாக உள்ளேன் என்றார். காவலாளி உள்ளே சென்று மன்னரிடம் கூறினார். உடனே மன்னர் அவரை உடனே அழைத்து வா என்றார். காவலாளியும் அவரை உள்ளே அழைத்து வந்தான். மன்னர் வந்து, முனிவர் பெருந்தகையே, தாங்கள் இங்கு வந்தது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், அமருங்கள் என்றார். உடனே மன்னர் முனிவரிடம் தாங்கள் யார் என்று கேட்க, அவர் தன்னுடைய பெயர் பொன்னம்பலம் என்றும் அண்டைய நாடான நீலாம்புரி நாட்டிலிருந்து வருகிறேன். கோசல நாட்டிற்கு சென்று நான் கற்ற வித்தைகள், கல்வி, வைத்தியம், தற்காப்பு கலைகள் ஆகியவற்றை அங்குள்ள இளைஞர்களுக்கு சொல்லித்தர மன்னரிடமிருந்து அழைப்பு வந்தது. அங்கே 1-2 ஆண்டுகள் தங்கி பணிபுரிய வேண்டியதாக இருக்கும் என்றார். மன்னர் தனது சந்தேகத்தை முனிவரிடம் கூற, இது நியாயமான ஆசைதான், ஆனால் நிறைவேற்றுவது மிக மிக கடினம் என்றார். பிறகு தென்மேற்கு பகுதியில் ஒரு தீவு காணப்படும். அதன் பெயர் மாயத்தீவு. அந்த அடர்ந்த காட்டின் நடுப்பகுதியில் ராஜகனி மரம் என்ற ஒரு மரம் உள்ளது. வருடத்திற்கு ஒரே ஒரு கனி மட்டும் அந்த மரத்தில் தோன்றும். 6 மாதங்கள் காயாமல் கெட்டுப்போகாமல் இருக்கும். உடனே மன்னர் மிகவும் அவசரமாக யாரங்கே என்ற காவலாளிகளை அழைத்து மாயத்தீவிற்கு சென்று அந்த கனியை பறித்து வாருங்கள் என்றார். உடனே முனிவர், அண்ணா, அவசரம் வேண்டாம்,
ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. அந்த கனியை தாங்கள் நினைப்பது போல் அவ்வளவு எளிதாக யாரும் அடைந்து விட முடியாது. பெற்றோருக்கு ஒரே மகனாகவும் சகல வீர விளையாட்டுகள் கற்றுத் தேர்ந்தவனாகவும் 25 வயதினனாகவும் பிரம்மச்சாரியாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை தேர்ந்தெடுங்கள். எதிலும் அவசரம் வேண்டாம். நிதானமாகவும் உறுதியாகவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். எனக்கு நேரமாகிறது, உத்தரவு கொடுங்கள் என்றார். உடனே மன்னர் துறவிக்கு உணவளித்து பரிசு பொருட்கள், பொற்காசுகள் ஆகியவற்றை கொடுத்து நன்றி கூறி வணங்கி வழி அனுப்பினார். அவரை அழைத்து வந்த காவலாளிக்கும் பொற்காசுகள் வழங்கினார். ஒரு சில மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் காலை 10 மணி அளவில் ஒரு திடகாத்திரமான வாலிபன் அரண்மனைக்கு முன்னே வந்து நின்றான். ஒரு காவலாளி அவனை நோக்கி, யாரப்பா நீ என்று கேட்க, அவன், என் பெயர் பரஞ்சோதி, நான் நமது ராஜ்யத்தில் உள்ள இலுப்பம்பட்டி என்னும் கிராமத்திலிருந்து வருகிறேன். மாயத்தீவு சென்று மன்னருக்கு ராஜகனியை கொண்டு வருவேன் என்றான். உடனே காவலாளி மன்னரிடம் தெரிவிக்க, அவர் வந்து வாலிபன் மாயத்தீவிற்கு புறப்பட அதற்கான குதிரை, வாள், துணிமணிகள், வழிப்பயணத்திற்கு வேண்டிய உணவு எல்லாம் தயார் செய்து வாலிபனை கூப்பிட்டு நீ செல்லலாம் என்றார். உடனே அவன் மன்னரை வணங்கி குதிரை மீது அமர்ந்தான். அரசரும், மகனே, ஜாக்கிரதையாக சென்று வா, வெற்றி உனதே என்றார். வாலிபன் புறப்பட்டான். பல நாட்கள் பயணத்திற்கு பின் மாயத்தீவை சுற்றிலும் கடல் சூழ்ந்திருப்பதை கண்டான். அங்கு ஒரு மரத்தின் கீழ் முனிவர் ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் கண்களை மூடிய நிலையில் இருந்ததால் பரஞ்சோதி அவரை தொந்தரவு செய்யாமல் அரை மணி நேரம் அங்கேயே காத்திருந்தார். பிறகு முனிவர் கண் விழித்தார். பரஞ்சோதி அவரிடம் சென்று வணங்கி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். தான் வந்திருக்கும் நோக்கத்தை பற்றியும் கூறினான். முனிவர் தொடர்ந்தார், மகனே, மாயத்தீவு சென்று வருவது என்பது எளிதல்ல. நூற்றுக்கணக்கான பேர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு உயிரிழந்தனர். நீ கூறும் ராஜகனி மரத்தை நாகநந்தினி என்னும் பெண்ணாகும், அதாவது இடுப்புக்கு மேலே பெண் உருவம், இடுப்புக்கு கீழே பாம்பு உருவம் கொண்ட உடல் அமைப்பை பெற்றிருக்கும் ஒரு நாகம். அது கடுமையான விஷம் வாய்ந்தது. உன் குதிரை இங்கேயே மேய்ந்து கொண்டிருக்கட்டும். உனக்கு ஒரு மந்திர பாதுகை, அதாவது மரச்செருப்பு, அதை தருகிறேன். அதை நீ போட்டுக்கொண்டால், நீ கட்டளை கொடுத்தால், நீ கூறும் இடத்திற்கு அது உன்னை கொண்டு செல்லும். நீ பறந்து சென்று தேவையான இடத்தை அடையலாம். பிறகு நீ தீவில் நடந்து சென்று மரத்தை தேடலாம். செருப்புகள் பத்திரம். உன் காரியம் முடிந்து நீ திரும்ப வரும்போது பத்திரமாக என்னிடம் கொடுக்க வேண்டும், தெரிந்ததா என்றார். உடனே பரஞ்சோதி, தங்கள் சித்தம் சுவாமி என்றான். தன்னுடைய உடைகள் அடங்கிய மூட்டை, வாள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டான். முனிவரை வணங்கி மரச்செருப்புகளை அணிந்து கொண்டான். முனிவர் அவனிடம், மகனே, திடன்கொள், தைரியம் புருஷ லட்சணம், கடவுள் துணை இருப்பார், வெற்றியுடன் திரும்பி வா என்று வாழ்த்தி அனுப்பினார். பரஞ்சோதி தன் காலில் உள்ள செருப்புகளை பார்த்து, கடல் கடந்து மாயத்தீவிற்கு என்னை கொண்டு செல் என்றான். உடனே வானில் பறக்கத் தொடங்கினான். பல மணி நேரம் சென்றது. மாயத்தீவை அடைந்தான். 3 நாட்கள் தீவுக்குள்ளேயே சுற்றி வந்து கொண்டிருந்தான். நேரம் போனதுதான் மிச்சம். ராஜகனி மரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனினும் முயற்சியை கைவிடாமல் தேட ஆரம்பித்தான். ஒரு நாள் பகல் 12 மணிக்கு தீவின் மையப்பகுதியை அடைந்தான். என்ன ஆச்சரியம்! அங்கே அவன் கண் முன்னால் ராஜகனி மரம் தென்பட்டது. மரத்தில் ஏறலாம் என்று அருகில் சென்றான். உடனே ஒரு குரல் மிகவும் பலமாக ஒலித்தது. யாரடா நீ, மானிட பதரே? கனியை திருட வந்த கள்வனோ நீ? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறி நாகநந்தினி அவனை நெருங்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் பரஞ்சோதி தன் வாளை எடுத்து நாகநந்தினியை கொன்றான். பிறகு மரத்தின் மீது ஏறி ராஜகனியை பறித்து கொண்டு பத்திரமாக இறங்கினான்.
இறங்கிய பின் கனியை ஒரு துணியால் சுற்றி வைத்துக் கொண்டான். களைப்பு மேலிடவே மரத்தடியில் படுத்து உறங்கினான். மாலையில் கண் விழித்து பொருள்களை சுமந்து கொண்டு நடக்கலானான். அப்பொழுது தூரத்தில் ஒரு வாலிபன் சென்று கொண்டிருந்தான். அவனும் இவனை பார்த்துவிட்டு அருகில் வந்தான். நீ யார் என்று கேட்க அவன் தன் கதையை கூறினான். என் பெயர் ரத்தினகுமார். நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒரு தீவில் வசித்து வருகிறோம். சுமார் 15 பேர் ஒரு சிறிய பாய்மர கப்பலில் ஏதாவது வெளிநாடு சென்று வேலை தேடலாம் என்று புறப்பட்டோம். கடல் பயணத்தின் போது காற்று பலமாக வீசத் தொடங்கியது. அது புயலாகவும் மாறியது. மழையும் அதிகம் பெய்ததால் இந்த மாயத்தீவிற்கு வெளியே உள்ள பாறைகள் நிறைந்த பகுதிக்கு கப்பல் அடித்து செல்லப்பட்டு பாறையில் மோதி கப்பல் சிதறியது. நான் ஒரு பெரிய மரத்துண்டை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கரை சேர்ந்தேன். இருட்டின் காரணமாக மற்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்க்க முடியவில்லை. மறுநாள் காலையில் சென்று பார்த்தால் யாரையும் காணவில்லை. ஒருவேளை இறந்திருக்கலாம். நான் சுமார் 6 மாத காலம் இந்த தீவில் தான் வசித்து வருகிறேன். இங்கு பழங்கள், தேங்காய், கிழங்குகள் போன்றவற்றை சாப்பிட்டு அருவி தண்ணீரை குடித்துக் கொள்வேன். தினமும் ஒரு முறை கடற்கரை சென்று சுமார் 1 மணி நேரம் அங்கேயே கடலை பார்த்து கொண்டிருப்பேன். காரணம், ஏதாவது கப்பல், படகு போன்றவற்றில் யாரேனும் வந்தால் உதவி கேட்கலாமே என்றுதான். பரஞ்சோதியை பற்றி அவன் கேட்க, பரஞ்சோதி தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் கூறிவிட்டான். கனியை பற்றி கூறியவன் மந்திர சிறப்புகளை பற்றி மட்டும் சொல்ல மறந்து விட்டான். அது அவனுக்கு ஒரு நல்ல காலமாக அமைந்தது. பிறகு இருவரும் சில பழங்கள், தேங்காய், கிழங்குகள் போன்றவற்றை சாப்பிட்டு விட்டு அருவி நீரை பருகினார்கள். இருட்டி விழவே ஒரு இடத்தில் படுத்து உறங்கினார்கள். காலையில் சூரிய ஒளி மேலே படவே பரஞ்சோதியை விழித்தான். பக்கத்தில் உள்ள ரத்தினகுமாரை தேடினான். அவனை காணவில்லை. மேலும் துணியில் சுற்றி பத்திரமாக வைத்திருந்த ராஜகனியையும் காணவில்லை. உடனே பரஞ்சோதி மிகவும் வருத்தம் கொண்டான். உண்மையை உளறிவிட்டேனே, நான் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விட்டனவே என வருந்தினான். திடீரென அவனுக்குள் ஒரு தைரியம் பிறந்தது. உடனே மனதில் கனியை அடையாமல் நாடு திரும்ப மாட்டேன் என கூறி ரத்தினகுமாரை தேடத் தொடங்கினான். பல மணி நேரங்கள் அங்கு இங்கு அலைந்ததுதான் மிச்சம். ரத்தினகுமார் தென்படவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து சிறிது தூரத்தில் ஒரு மனித உருவம் போய்கொண்டிருந்தது. உற்று பார்த்தான். ஆம், அது ரத்தினகுமார் தான். ரத்தினகுமார் நில் என்று கூறவே அவன் ஓடத் தொடங்கினான். இவனும் அவன் பின்னால் ஓடி அவன் காலை தட்டி விட்டான். உடனே அவன் கீழே விழுந்தான். நல்ல வேளை ராஜகனி தப்பியது. அதை சுற்றி வைத்திருந்த துணியுடன் அதை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டான். பிறகு அவனை நோக்கி, ரத்தினகுமார், நான் நினைத்தால் உன்னை இப்பொழுதே கொல்ல முடியும். எனக்கு அதற்கு நேரம் இல்லை. நம்பிக்கை துரோகியே, என் கண்முன் நிற்காதே, ஓடி உயிர் பிழைத்துக் கொள் என்றான். தன்னை கொன்றாலும் கொன்று விடுவான் என்று நினைத்து தப்பித்துக் கொள்ள ரத்தினகுமார் வெகு வேகமாக ஓடினான். பரஞ்சோதி முனிவர் கொடுத்த மரச்சிருப்புகளை அணிந்து ராஜகனி மற்றும் தன் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு முனிவரது ஆசிரமத்திற்கு போ என்று கட்டளை கொடுத்தான். ஆசிரமத்தை அடைந்தான். முனிவரை பார்த்து, மாமுனியே, தங்கள் உதவியால் தான் ராஜகனியை பெற முடிந்தது. உங்களுக்கு என் நன்றி என்று கூறினான். அதற்கு அவர், ஏதோ என்னாலான உதவியைத்தானே செய்தேன். உன் குதிரை ஆசிரமத்துக்கு பின்னால் உள்ளது, அதை கொண்டு வா என்றார். அவன் அதை கொண்டு வந்தான். பின்பு மரச்செருப்புகளை முனிவரிடம் பத்திரமாக கொடுத்தான். அவரும், மகனே புறப்படு, காலதாமதம் சாலவும் தீது. சீக்கிரம் போய் மன்னவரிடம் கனியை சேர்த்து விடு. தெய்வத்தின் அருள் உன்னை வழி நடத்தும் என்று ஆசி கூறி அனுப்பினார். பரஞ்சோதி அவரை வணங்கி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு குதிரையில் புறப்பட்டான்.
சில தினங்கள் கழித்து தேவேந்திரபுரியை அடைந்தான். மன்னருக்கு செய்தி எட்டியது. வந்து பரஞ்சோதியை சந்தித்து அவன் கொடுத்த ராஜகனியை வாங்கி அரண்மனைக்கு உள்ளே சென்று அதை புசித்தார். பின்பு பரஞ்சோதியிடம் வீரதீர செயல்களை பற்றி அவன் கூற கேட்டு பாராட்டினார். மறுநாள் அரச சபையில் பரஞ்சோதிக்கு மந்திரி பதவி கொடுத்தார். ஒரு பெரிய மாளிகை ஒன்றையும் அவனுக்கு வழங்கினார். பொற்காசுகள், நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. பரஞ்சோதி பெற்றோர்களை அழைத்து வந்து அந்த மாளிகையில் குடியேறினான். பரஞ்சோதியின் துணிவு அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது.